الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 24வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்துகளையும் தொழுகைகளையும் நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவருடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நிறைவாக்கி இந்த ரமதானை யார் திருப்திப்படுத்தினார்களோ, ரமதானை யார் சந்தோஷப்படுத்தினார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களில் சூறாக்களில் குறிப்பாக அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். அந்த சூறாவிற்கு பெயரே சூரத்துல் முனாஃபிகூன் என்பதாகும். இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான காரணத்தை பற்றி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வந்த சஹாபாக்களில் சில பிரச்சனைகள் வருகிறது. என்னவென்றால், ஒரு முஹாஜிர் சஹாபி ஒரு அன்சாரி சஹாபியை பேசும் பொழுது அந்த பேச்சுடைய வேகத்தில் கை வைத்து விடுகிறார்கள். அப்படி வைக்கும் பொழுது அங்கிருந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அதே நேரத்தில் முஹாஜிர் சஹாபிக்காக வேண்டியும் முஹாஜிர்கள் ஒன்று கூடுறாங்க. இப்படி இரண்டு பேருக்கும் அந்த கூட்டம் ஏற்படும் பொழுது, அந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி போவதற்கு முன்னால் முனாஃபிகீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு செய்தி போகுது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் அவன்தான் மதீனாவிற்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட இருந்தான். தேர்ந்தெடுக்காவிட்டாலும் எல்லா காரியங்களிலும் அவனை கேட்டு தான் செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தன்னுடைய அந்த அதிகாரங்கள் அவனுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹாஜிரின்கள் மீதும் முஹாஜிர் சஹாபிகளின் மீதும் அவனுடைய கோபம் இருந்துச்சு. அவனுக்கு ரெண்டு பேரை பிடிக்காது, ரசூலுல்லாஹ் பிடிக்காது, முஹாஜிர் சஹாபிகளை பிடிக்காது. காரணம் என்ன? அவங்க வந்ததுனால தான் நம்முடைய அதிகாரம் போயிடுச்சு அப்படிங்கிற நினைப்பவர்கள். அதனாலே என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு சொன்னால், மதீனாவை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹாஜிர் சஹாபிகளையும் வெளியாக்க வேண்டும் என்று பல நாள் கனவு. அதனால் பல ஃபித்னாக்களை ஏற்படுத்துவது வேலை. அப்படி இந்த பிரச்சனை அவங்கள்ட்ட போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போவதற்கு முன்னாடி சில முனாஃபிகீன்களுக்குள் பேசினாங்க. அந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா, சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சில ரிவாயத்துகளில் வேற சஹாபி அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த சஹாபி அங்கே இருக்கிறாங்க. இவன் பேசும்போது கேட்டுட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஊரில் பிழைக்க வந்தவங்க நம்ம ஊருக்காரங்களை அடிக்கிறதா? நம்ம அவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறோம்,
அதெல்லாம் மறந்துட்டு நம்ம மேலே கை வைக்கிறாங்க. நம்ம ஊருக்கு போனோம்னா அவங்க சும்மா விடக்கூடாது, அவங்கள மதீனா விட்டு வெளியே போக சொல்லணும். அதற்கடுத்து இன்னொரு விஷயத்த சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற கொடுக்கல் வாங்கல் எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு செலவழிக்கிறது, அன்சாரிகள் பேர் வந்ததுக்கு காரணமே அவங்க உதவி செஞ்சதுனால அந்த உதவி எந்த உதவியும் அவர்களுக்கு செல்லக்கூடாது என்று அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பேசினான். இதை கேட்டுட்டு இருந்த சஹாபி ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு நேராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க செய்தியை, இந்த மாதிரி இவன் சொன்னான் அப்படின்னு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட செய்தியை கொண்டு போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு செய்தி நம்மகிட்ட வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா 2 பேரை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஒரு ஆள் சொல்கிறத விட்டு ஒரு ஆள் சொல்கிறத வச்சு மட்டும் நம்ம ஒரு தீர்ப்பு கொடுத்துட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யார் சொன்னாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன பண்ணா, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அடுத்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை கூப்பிட்டு விட்டாங்க ரசூலுல்லாஹ். வந்தவுடன் அவன் சொன்ன வார்த்தை, இப்படி செஞ்சீங்களா, ஏதாவது இப்படி பேசுனீங்களான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றிருக்கிறேன், நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், நான் அப்படி சொல்லுவேனா அப்படின்னா. அந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ் தஆலா சூராவை தொடங்கணும். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். முனாஃபிகீன்கள் உங்கள்கிட்ட வந்தால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் தான் ரசூலுல்லாஹ்னு நாங்கள் சாட்சி சொல்கிறோம், இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்பாங்க. அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்வான். அவன் பொய் சத்தியம் செஞ்சு சொன்னான், அல்லாஹ்வின் மீது சத்தியம் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்க, சாட்சி யார்? அங்கே கூட இருந்தவங்க முனாஃபிக், அது சபையில் இருந்தவங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் சஹாபி. இவங்களுக்கு யாரையும் கொண்டு வர முடியல, அழுதுட்டாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு அழுதுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு அனுப்புனாங்க, ஸெய்தை வர சொல்லுங்க அப்படின்னு. வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆயத்தல்ல, ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கிட்டாங்க. அந்த சூறாவில் வர்ற விஷயங்கள். இன்னொரு வார்த்தை என்ன வருது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்ஸாமுஹும். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய ஆபிதா இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருக்கிறாரு, இவரை அப்படி பண்ணியிருப்பாரு, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவன் பேச ஆரம்பித்தா அப்படியே காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளோ நைஸாக பேசுவான். ஜீன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி, நானும் அப்படி பண்ணுவேனா, அந்த மாதிரி ஒரு கோணத்தில் பேசுகிற விதமே எப்படி இருக்குன்னு சொன்னால், எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி பேசுவான். அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் போய், இது நீங்கள் செஞ்சது தப்பு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இதா கீல லஹும் தஆலவ் யஸ்தக்ஃபிர் லகும் ரசூலுல்லாஹி லவ்வவ் ரூஸஹும். நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தால் ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறது ஒரு விதம் இருக்குது, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு உடனடியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னால், உங்களுக்காக ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்பாங்க வாங்க அப்படின்னு சொன்னால் தலையை திருப்பிக்குவாங்க, வரமாட்டாங்க. இது முனாஃபிகீன்களுடைய தன்மை. அதற்கடுத்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. யகூலூன லஇர் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். நாம் மதீனாவுக்கு திரும்பி போனால் அன்சாரி சஹாபிகள், உள்ளூருக்காரங்க, நம்ம வெளியூர்லேருந்து வந்து அவங்கள வெளியாக்குவோம். யாரை? முஹாஜிர்களை பார்த்து. அதாவது தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, வார்த்தை என்னன்னா பரதேசி. பரதேசின்னா என்ன? வெளியூர்லேருந்து உள்ள வந்தவங்க. இதுதான் இந்த சொல்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு வெறுப்பு வருது இல்லையா, ஒரு இழிவான ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, லயகுரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். நம்ம உள்ளூர்காரங்க, நம்ம தான் எல்லா ஆட்சியில் இருக்கணும்,
அவங்கள வெளியாக்கணும், அவங்கள ஊரை விட்டு வெளியாக்கணும். அதற்கடுத்து இன்னொரு வார்த்தையை சொன்னான், அவங்களுக்கு எதுவும் காசு கொடுக்காதீங்க. லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபகு. நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கும் அவங்களுடைய சஹாபிகளுக்கும் செலவழிக்காதுங்க, அவங்க செலவுக்கு காசு கொடுக்காம அவங்க கேவலப்படணும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அது குர்ஆன்ல வருது. என்ன வார்த்தைகளை அந்த சபையில் வச்சு சொன்னானோ எல்லா வார்த்தைகளையுமே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. அப்போ செய்கிறதுலாம் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம சொன்னதுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அப்படிங்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், முனாஃபிக்குகளுடைய தன்மை வெளியில் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள ஒரு மாதிரி இருக்கும். முக்கியமாக முனாஃபிக்குகள் எந்த விஷயத்தில் முனாஃபிக்குகளால் அடையாளம் காட்டப்பட்டாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துடைய விஷயத்தில். அந்த கண்ணியத்தை குறைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, என்னென்ன வதந்திகளை எல்லாம் கிளப்ப முடியுமோ எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகனார், அவங்க பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சஹாபாக்களுடைய ஈமான் என்ன, அவங்களுடைய ரசூலுல்லாஹை பற்றி அவர்களுடைய புரிதல் என்ன என்பது இந்த ஒரு நிகழ்வுக்கு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், குடிச்சிங்கன்னா மிச்சம் கொஞ்சம் தாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு கையில் கொடுத்துட்டு கேட்டாங்க, எதுக்கு மிச்சம் கேட்குறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய தந்தைக்கு கொண்டு போய் கொடுத்தா நீங்கள் குடிச்சிட்டு கொடுத்த இந்த எச்சு தண்ணீரையாவது அவங்க கல்வி சுத்த மாட்டோம்னா. ரசூலுல்லாஹ்வுடைய மிச்சம் வச்ச தண்ணி, அந்த தண்ணீரை குடிப்பதை கொண்டு ஒருவனுடைய கல்வி சுத்தமாகும் என்பது சஹாபாக்களுடைய அகீதா. அதை குடிச்சாவது அவன் திரும்பணும், கல்வி சுத்தமாகட்டும் அப்படின்னா. யாரை தந்தை கொண்டு போய் கொடுத்து அவன் சொன்ன வார்த்தை சொல்ல முடியாது. அதாவது, நான் இதை குடிக்கிறதுக்கு வேற ஏதோ குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினான். அப்படின்னா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்து இருக்கிற விஷயத்தை அவன் எந்த அளவுக்கு வெறுத்தான், அதே நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹை சார்ந்து இருக்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு நேசிச்சாங்க, எந்த அளவுக்கு அதனுடைய பரக்கத்தை வழங்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது புரியுது. ரசூலுல்லாஹோட எது சேர்ந்தாலும் சரி, அது இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதுக்கு இஸ்ஸத்தை, அதற்கான கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். உதாரணமாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது அபூ லஹப் பொறுத்தவரை நமக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபின் வருது இல்லையா. அந்த லஹப் அப்படிங்கிற வார்த்தை, அபூ லஹப்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவனுக்கு நெருப்பு எரியும் இல்லையா, ஜுவாலை, நூறானியத், அந்த மாதிரி அவனுடைய முகம், அவனுடைய உடலெல்லாம் மிளரும். அந்த மிளறதுனால, அதாவது ரொம்ப சுத்தமாக இருக்கிறாருன்னு அபூ தாஹிர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப மிளறதுனால அபூ லஹப், அந்த மிளறக்கூடியவருடைய தந்தை அப்படிங்கிற மாதிரி பட்ட பேர் வச்சான். ஆனால் ரசூலை எதிர்த்ததினால் கியாமத்து நாள் வரை அவன் சபிக்கப்படுறான். இத்தனைக்கு அவ்வளோ அழகானவன். ஆனால் அதே நேரத்தில் சிதனா பிலால் ரலியல்லாஹு தஆலா உடல் தோற்றத்தில், நிறத்தில் ஆக மக்களால் வெறுக்கக்கூடிய ஒரு அதாவது தோற்றத்தில் இருந்தவன். ஆனால் ரசூலோடு சேர்ந்ததினால் இன்றளவிலும் நாம் சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. இதனால் கிடைச்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பினால். அந்த தொடர்பை அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்கி இம்மையிலும் மறுமையிலும் உயர்வை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தவறான அகீதாக்களை நம்முடைய உள்ளத்தில் சேர விடாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களை பாதுகாத்திடுவானாக. இந்த நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.